ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கு டிவிடெண்டு, போனஸு, ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு, சில கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு குறிப்பாட்டு நான் வீடியோ காலையில் தான் வரும், இன்றைக்கினே வச்சுப்போம். இன்னைக்கு தமிழ்நாடோட ஒரு இம்பார்ட்டண்டான டே. ஆக்சுவலி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 5 ஸ்டேட்டோட ரிசல்ட்ஸ் வருது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈகராட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 8 o'clock வந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அரௌண்ட் ஒரு 11:30 to 12 அந்த டைமில் வந்து எக்ஸாக்ட் டேட்டா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு கணிப்பு கணிச்சிடலாம் இவங்க தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே ஈகராட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் டே. ஆனால் மார்க்கெட் லீவு கிடையாது. மார்க்கெட் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு பெருசாக ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதில் வந்து பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டை வச்சு தான் எலெக்ஷனில் அது இம்பேக்ட் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறா, இப்போ அஸ்ஸாமில் வந்து ரொம்பவே பெருசாக டெவலப் ஆன ஸ்டேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ மும்பையில் எலெக்ஷன் நடந்து அங்கே வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது எலெக்ஷனில் இம்பேக்ட் ஆகும். ஆனால் பெருசாக இந்த ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு மார்க்கெட்டில் பெருசாக இம்பேக்ஷன் இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன இப்போது இங்கே டிஎம்கே வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சன் டிவியில் அது ரியாக்ஷன் ஆகும். அது மாதிரி சில ஸ்டாக்ஸில் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ டிஎம்கே வின் பண்ணுறாங்க அப்படின்னா சன் டிவி மேலே போகும். எக்ஸாம்பிள் வந்து சந்திரபாபு நாயுடு வின் பண்ணும்போது ஆந்திர பிரதேஷில் இந்த ஸ்டாக் மேலே போச்சு, அமர் ராஜா பேட்டரிஸ். ஸோ அது மாதிரி சில ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ May 4 மண்டே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குன்னு பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஓரளவு நல்ல ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் 13% க்ரோத்து, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% க்ரோத்து, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒரு 30 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. ப்ரொவிஷன் ஒரு 36% டவுனாக இருந்துச்சு. அசெட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். இது மண்டே மார்க்கெட்டில் இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். கோட்டக் மஹிந்திரா பேங்கும் அவனு சூப்பர் மார்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இதோட எபிட்டா 27% க்ரோத், ரெவன்யூ 19% வளர்ந்துருந்துச்சு. எபிட்டா மார்ஜினும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. 500 ஸ்டோரை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன். மண்டே மார்க்கெட்டில் இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரெவன்யூ 21% வளர்ந்துருந்துச்சு. எபிட்டா 355% க்ரோத்து, மார்ஜின் 14.1% எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சு. சீக்வன்ஷியல் பேஸில் பெர்ஃபார்மன்ஸும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போதும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான். ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது மார்ஜினில் சில ரிடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு 450 கோடிக்கு ஸ்ரீலங்கன் பேஸ்டு கொலம்போ டோக்கியாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். இண்டஸ் டவர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. சீக்வன்ஷியல் பேஸில் ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருந்துச்சு. பட் இயர் பேஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மார்ஜினும் டவுன் ஆயிருந்துச்சு. இது போக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணி விட்டுருந்துச்சு. 14 ரூபா per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இண்டஸ் டவர்ஸும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். வோடோஃபோன் ஐடியா இவங்களுக்கு அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஏஜிஆர் டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27% சம்திங், கிட்டத்தட்ட 64,046 கோடி. அது வந்து 87,695 கோடியிலேருந்து 64,046 கோடியாட்டு இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலீஃப் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் தான். மார்க்கெட்டில் மேபி இந்த நியூஸை வச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே போகுமே தவிர, பட் லாங் டேர்மில் வந்து இது வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு க்ரோத் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வோடோஃபோன் ஐடியாவில். அதனால் அந்த பங்கில் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஜென் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த ரிசல்ட்ஸ் மொக்க ரிசல்ட்ஸு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 45% மேலே அவுட்டு, எபிட்டா 63% டவுனு, மார்ஜினும் ரொம்பவே அடி வாங்கிட்டு பாதிக்கு பாதி மார்ஜின் அவுட்டு, நெட் ப்ராஃபிட்டும் பாதிக்கு பாதி காலி. ஸோ அதனால் இப்போதைக்கு ஜென் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. மண்டே மார்க்கெட்டில் அவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17% வளர்ந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருந்துச்சு இந்த குவார்ட்டரில். கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ப்ளஸ் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஆக்சுவலி கிராஸ் என்பிஏ குறைஞ்சிருந்துச்சு, நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் என்பிஓ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஐடியோ ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸு இல்லை ரெவன்யூ 7x அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் வளர்ந்துருக்கு. இது போக நெட் ப்ராஃபிட் 60 கோடி, லாஸ்ட்லேருந்து 60 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 26 கோடி லாஸ்ட்லேருந்து. எபிட்டா 62 கோடியாக இருக்குது. பட் எபிட்டா லாஸ்ன்னு பார்க்கும்போது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 22 கோடி, லாஸ்ட்லேருந்து இப்போ 62 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு எபிட்டா மார்ஜினும் 44% இருக்குது. மெட்டீரியல் காஸ்ட் அவங்களுக்கு ரெவன்யூவில் 11% போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடியா ஃபோர்ஜும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். சிடிஎஸ்எலோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு.
ஸோ இந்த குவார்ட்டரில் 20% டோட்டல் இன்கம் டவுனு, நெட் ப்ராஃபிட் 40% டவுனு. கிட்டத்தட்ட 2.7 crore நியூ டிமேட் அக்கௌண்ட் இந்த வருஷத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் டோட்டலாக அவங்களுக்கு 18 கோடி ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் கைவசம் இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. சிடிஎஸ்எல் அரௌண்ட் அது வந்து ஸ்டாக் வேல்யூஷனும் ஜாஸ்தி. ஸோ அவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ரெவன்யூ 14% வளர்ந்துருந்துச்சு, 6076 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 39% வளர்ந்துருந்துச்சு, 318 கோடி. எபிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் ஹையில் இருக்குது. வால்யூம்ஸும் 8.8% வளர்ந்துருக்கு. ஸோ கேஷ் பேலன்ஸ் நீ பார்க்கும்போது 1530 கோடியாக இருக்குது. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அதானி என்டர்பிரைசஸ் 220 கோடி நெட் லாஸ் இந்த குவார்ட்டரில். ப்ராஃபிட் 3844 கோடிலேருந்து 220 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 20% வளர்ந்துருந்துச்சு. எபிட்டா ஃப்ளாட்டாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 11.5% கம்மியாக இருக்குது. ஸோ அதானி என்டர்பிரைசஸும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நெட் ப்ராஃபிட் 213 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18.2% வளர்ந்துருக்கு. இது போக கிராஸ் என்பிஏ 2.75%லேருந்து 2.6% கம்மியாக இருக்குது. நெட் என்பிஏ 0.92%லேருந்து 0.72% கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேங்கும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா F-35 F-151 இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலு இந்த 2 ஜெட்ஸும் வாங்குறதுக்கு. ஏன்னா ஈரான் வார் ரிலேட்டட் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லாக்ஹீட் மார்டின் அண்ட் போயிங் அவங்கள்ட்ட வந்து இதை வாங்குறாங்க. ஸோ இது வந்து டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அந்த ரேஞ்சில் இஸ்ரேல் கரன்சியில் இவங்க வாங்க இருக்கிறாங்க. இது இஸ்ரேல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 27% வளர்ந்துருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 29% க்ரோத்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயரான பேசிஸில் 33% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26ல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 33% வளர்ந்துருக்கு, 503 கோடியாக இருக்குது. கிராஸ் அட்டர் இந்தியன் ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 138 கோடி, 27% வளர்ந்துருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 11,044 கோடியாக இருக்குது, 29% க்ரோத்து. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் அசட் 5.9%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.6% இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6 பிரான்ச்சஸ் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் இயரில் 41 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 4800 எம்ப்ளாயீஸ் அவங்க கைவசம் இருக்குது. 10 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் 25,000 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைஃப் வெஹிக்கிள்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரூல்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு 25,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் மட்டும். மிட்டல் ஃபேமிலி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. குறிப்பாட்டு ஆர்டர் புனாவாலா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு $1.65 பில்லியன் இதை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ மிட்டல் ஃபேமிலி வந்து 75% வந்து ஓன் பண்ணுவாங்க. பூனாவாலா 18%, படாலே வந்து 7% ஓன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீலோட வேல்யூ $1.65 பில்லியன். 26 Q3ல் இது வந்து கம்ப்ளீட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டேக் ஓவர் பண்ணுறது விரைவில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸு இதில் அதாவது டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு யூகோ பேங்க் May 4 ரெக்கார்ட் டேட் 44 காசு டிவிடன். எலன்டஸ் பெக் இந்தியா 7 ரூபா 50 காசு டிவிடன் May 5 ரெக்கார்ட் டேட். ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் 8 ரூபா 50 காசு டிவிடன் May 5 ரெக்கார்ட் டேட். ஒடிசி டெக்னாலஜிஸ் 1 ரூபா டிவிடெண்டு May 6 ரெக்கார்ட் டேட்டு. ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் 270 ரூபா டிவிடெண்டு May 7 ரெக்கார்ட் டேட். கேஎஸ்பி 4 ரூபா 40 காசு டிவிடன் May 8 ரெக்கார்ட் டேட். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இவங்க என்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணியிருந்தேன். May 8 ரெக்கார்ட் டேட். சொனாமி செராமிக்ஸ் இவங்களும் டிவிடன் இந்த காலத்தில் அப்டேட் ஆகலை. May 8 ரெக்கார்ட் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிவிடெண்டு போனஸு ஸ்டாக் ஸ்பிளிட்டு. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொன்ன டேட்ஸில் எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு ஹோண்டா கார்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, விச் மீன்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹோண்டா எலிவேட்டுக்கு 2.12 லேக் அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து May 31 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இந்த கார்ஸுக்கான டிஸ்கவுண்ட் அவைலபிலிட்டி May 31 வரைக்கும் இருக்கும். எலிவேட்டு, சிட்டி, அமேஸ் இதில் ஃபஸ்ட்டு எலிவேட்டுக்கு 2.12 லேக் அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஹோண்டாவோட சிட்டி அதுக்கு 1.97 லேக் அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஹோண்டாவோட அமேஸ் அதுக்கு 67,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹோண்டா கார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்களோட அந்த 3 காருக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் தட் Q4 ரிசல்ட்ஸ் May 4 வர்றது. இதில் முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், நெக்ஸ்ட்டு சிஎஸ்பி பேங்க், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்,
ஜோதி லேப்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் இது மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. டேட் வைஸ் நீ பார்க்கும்போது இப்போ லார்சன் அண்ட் டியூப்ரோ மே 5 வருது. ஹீரோ மோட்டார் கார்ப், மேரிகோ, எம்க்யூர் ஃபார்மசூட்டிகல்ஸ் இது மாதிரி ஒரு 64 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து மே 5 வருது. 6 பஜாஜ் ஆட்டோ, பாலிகேப் இந்தியா, காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், மீஷோ, பேடிஎம் இது மாதிரி ஒரு 47 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வெனஸ்டே வருது. அடுத்து தேர்ஸ்டேல பிஎஸ்சி, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபோர்ஜ், லூபின், டாபர், பயோகான், எம்ஆர்எஃப் இது மாதிரி ஒரு 61 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் மே 7 வருது. நெக்ஸ்ட்டு மே 8 டைட்டன், பேங்க் ஆஃப் பரோடா, ஏபிபி இந்தியா, எம்சிஎக்ஸ், ஸ்விக்கி இது மாதிரி ஒரு 31 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 8 வருது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மே 4 நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அது அன்கவுண்டபுளாக இருக்குது. நான் ஃபுல்லாக சொன்னோம்னா டைம் எங்கேயோ போயிடும். அதில் நான் சில இம்பார்ட்டன்ட் கம்பெனி சொன்ன மாதிரி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட், அம்புஜா சிமெண்ட்ஸ், சிஎஸ்பி பேங்க் லிமிடெட், மணப்புரம் ஃபினான்ஸ், ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட், கேஏ இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. ஸோ நாளைக்கு நான் பெருசாக எதிர்பார்க்குறது இந்த ரிசல்ட்ஸ் இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.